கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன், நிதி நிலைமைகள், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது. யாரெல்லாம் வீட்டில் சுபகாரியங்கள் முன்னால் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அந்த நிகழ்வுகள் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாரம். அது மட்டுமல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமே அல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் இருக்குது, பட் வருமானம் வரணும். பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறோம்னா லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாக வரணும். இந்த வாரம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் நார்மலாக இருக்கும். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சனி பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் சர்வீஸில் இருக்க எல்லாருமே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் சொல்கிறத கேளுங்க, உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நார்மலாக இந்த வாரம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் கைக்கு வருமானம் நார்மலாக இருக்குது. ப்ரொடக்ஷன் மட்டுமில்ல, பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இதே கண்டிஷன் தான். அதனால் இந்த வாரத்தில் இது விஷயமாக பொறுமை, நிதானமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு திருப்தி